இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேனுஃபேக்சர் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஏன் சீலிங் ஃபேன்ல ரெண்டு ரெக்க இல்ல? நோட்டு பேப்பர்ல எதுக்கு இந்த மார்ஜின்ங்கிற கோடு இருக்கு? புதுசா வாங்குற பொருள் எல்லாம் சின்ன தலகாணி மாதிரி இது எதுக்கு? ரோல்ஸ் ராய்ஸ் காரோட முன்பகுதியில இந்த சின்ன ஏன் இருக்குன்னு விடை தெரியாத வினோதமான கேள்விகளுக்கு வியப்பான பதில்களை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க பெரிய செலிபிரிட்டி உலக ப்ராப்ளமா இல்லனாலும் எல்லாருக்கும் வீட்ல கண்டிப்பா ஒரு ஃபேன் இருக்கும். தட்டி விட்டா சுத்தி விட்டு காத்து குடுக்கற இதுல என்னைக்காவது மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத பார்க்கும்போது இதுல மட்டும் ஏன் 3 ரெக்க இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2ன்னு வைக்கலாம், ஈவன் நம்பரா 4ன்னு வைக்கலாம். அது என்ன பர்టిక్యులரா 3 ரெக்கன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு வச்சிருக்கீங்க காரணம் பாடி தொலையும். அதாகப்பட்டது ஃபேன்ல இருக்க ஏரோடைனமிக் சிஸ்டத்தையும் அந்த ஏர் பிரஷரையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி 3 ரெக்க செட்டப்பை இன்பில்ட்டாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தமா சுத்தாதா சொல்றேன் இருங்க. ஒருவேளை கைகள் மாதிரி 2 ரெக்க மட்டும் வச்சிருந்தா காத்து சரியா இழுத்து கீழ அனுப்புற அந்த ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கெட்டு போகும். ஃபேனுக்கு பேலன்ஸ் இல்லாம போகுங்கறாங்க, காத்து ஒழுங்கா வராதுன்னு சொல்றாங்க. அப்போ 2க்கு பதிலா 4 மாட்டுனா அந்த ஃபேன்ல காத்து வெளிவிடுற அளவெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணப்பட்டாலும் ஃபேனோட வெயிட் அதிகமாகி ஸ்பீடு கம்மியாகிறதோட அது சுத்துறதுக்கான கரண்ட் தேவையும் அதிகமாகுமா? பர்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா 4 ரெக்க உள்ள ஃபேன் கரண்ட் பில்ல பார்த்து 4 இது இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். காசு அதிகமா இருக்கும், கரண்ட் பயங்கரமா இருக்கும். கார்ல போயிருக்க பல பேர் கவனிச்சிருக்க ஒரு மேட்டர் தான் அந்த தலையை வச்சுக்கிற ஹெட் ரெஸ்ட கழட்டுற மாதிரி இருக்கும். எப்பவும் உட்கார ஆளுங்க தலை சாய்க்கிறதுக்காக அதை அட்டாச் பண்ணியே வச்சிருந்திருக்கலாம்னாலும் எதுக்கு கழட்டி எடுத்துக்கிற மாதிரி டிட்டாச்சபிளா கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீயே சொல்லு. ஒரு எமர்ஜென்சி பர்பஸா தான். ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் ஆகி கதவு திறக்க முடியாத நிலைமைக்கு போனாலோ காரோட ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வரணுங்கிற நிலைமை ஏற்படும் போதோ டக்குன்னு சீட்ல இருக்க இந்த தலைப்பகுதியை கழட்டி காரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு வெளியே வந்துடலாம். எந்த படத்துலயும் யூஸ் பண்ணி நான் பார்க்கலையா? கொண்டு வந்திருக்காங்களா? அப்போ இந்த மட்டும் லைட்டே குத்தி உடைப்பாங்க. ஓஹோ, இதுக்கு தேவையில்லதான். ரொம்ப நல்லது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஹேண்ட்பேக், பர்ஸ், ஷூஸ், ஏன் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது கூட அது உள்ள சின்னதா வெள்ளையா ஒண்ணு இருக்கும். சிலிக்கா ஜெல் பாக்கெட்ஸ்னு கூப்பிடப்படுற இதுல தெளிவா போட்டிருப்பாங்க துன்றதுக்கு இல்லன்னு. சரி, முன்னாடி சொன்ன பொருள் எல்லாம் வாங்கும்போது ஏன் இதை போட்டு அனுப்புறாங்கன்னு தெரியுமா? தெரியல. அதை ஏன் தின்னக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமா? இந்த சிலிக்கா ஜெல்லோட முக்கியமான வேலையே அதை போட்டு விடுற பொருட்களுக்குள்ள எப்படியாவது ஈரப்பதம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அதை மொத்தமா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது தான். தெரியாம தண்ணி பட்டிருந்தாலோ உள்ள சில நீர் துளிகள் போயிருந்தாலோ அதை மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு பொருளை பாதுகாக்கிறதா இதோட வேலை. அதனாலதான் ஐயா இவள அந்த வீட்ல பிரகலண்ட் ஆக்கிருக்கு. பொதுவா வாகனங்களுக்கு பின்னாடி எழுதி இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம். சுடுகாட்டு பேயை கூட நம்பு, சொந்தக்கார நாய்களை நம்பாதே. மனுஷன் எந்த சூப்பரா எழுதிருக்காங்க. நான் இத சொல்லல. லோட் அடிக்கிற ட்ரக், பெரிய லாரில எல்லாம் ஹார்ன் ஓகே ப்ளீஸ்ங்கற வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கலாம். என்ன ஓவர்டேக் எடுக்கும்போது ஹார்ன் போட்டு வாங்கன்னு எழுதி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். அதோட அர்த்தமும் கிட்டத்தட்ட அதானாலும் இடையில அந்த ஓகே எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? யோசிங்க 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 யோசிங்க. அதகப்பட்டது அதுக்கு ஒரு பழைய கால வரலாற்று காரணம் இருப்பதாகவும் சொல்றாங்க. வேர்ல்ட் வார் 2 காலகட்டத்துல பெரும்பாலான பெரிய ரக ட்ரக்ல எல்லாம் டீசல்ல ஓடுற மாதிரியே கெரோசின்ல ஓடுற, அதாவது மண்ணெண்ணெய்ல ஓடுற வெரைட்டியும் இருந்திருக்கு. வெகு தூர பயணங்களுக்கு கெரோசினை பயன்படுத்தும் போது செலவு கம்மியா இருந்த அதே நேரத்துல தீ பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சாம். கெரோசின்ல ஓடுற வண்டி போகுது, பாதுகாப்பா வாங்கன்னு ஓகே அப்படின்னு ஆன் கெரோசின்ங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிற மாதிரியான சொல்ல எழுதுனாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது எனக்கு. நினைச்சீங்கன்னா இது அந்த தேனிக்கே டேஞ்சரான பூச்சி. இதோட பேரு தான் ஏசியன் ஜெயின் ஹார்னட். இந்த குளவிகளோட மெயின் வேலையே தேன் கூடுகள் இருந்ததுன்னா அதுக்கு உள்ள பூந்து இருக்க தேனி எல்லாத்தையும் கொடூரமா கொள்ளும். அதாவது இதுல ஒரு குளவியே ஒரு நிமிஷத்துல 40 தேனீக்களை போட்டு தள்ளுற அளவுக்கு சண்டை செய்யும். ஒரு சில குளவிகள் போனாலே சில மணி நேரங்கள்லயே மொத்த கூட்டையும் காலி பண்ணிரும். இறந்த தேனீகளை தூக்கிட்டு போய் அதோட கூட்டுல இருக்க புழுக்களுக்கு உணவா கொடுக்கும். அப்படி இருக்க இந்த குளவிகளால பெரிய பிரச்சனை சந்திக்கிறது தேன் பண்ண வச்சிருக்கவங்க தான். ஆனா இதையும் சமாளிக்க ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது இதுகளை அட்ராக்ட் பண்றதுக்காக கரிய வச்சு அதுல மாற்ற குளவி மேல லேசான ஒரு பிளாஸ்டிக் கவரை மாட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டதுக்கு அப்புறமா அது தப்பிச்சு போகும்போது அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். அப்படியே ட்ரோன் மூலமா அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதோட கூட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. பிறவென்ன கொட்டு அளவுக்கு கீரலா மாட்டிட்டு போய் தேன் கூட்டுக்கு இது பண்ற வேலையை இதோட கூட்டுக்கு தேன் பண்ண வச்சிருக்கவங்க பண்ணுவாங்க. முடிச்சு விட்டுருவாங்க. முக்கியமா அதோட குயினை பொதுவா ரோல்டு நோட்டு வாங்கி எழுதுன எல்லாருக்குமே தெரியும் அதுல மார்ஜின் ஒரு மேட்டர் இருக்கிறது. ஏன் சில இடங்கள்ல அன்ரோல்டு நோட்டுகள்ல கூட மார்ஜினை போட்டு எழுத வைப்பாங்க. ஆனா அப்படி மார்ஜின்ற மேட்டர் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா?
தெரியாது. அப்பதான் அதாவது இந்த நீட்டா இருக்கும். மார்ஜின்ங்கிற விஷயம் இருக்கிறது பேப்பர் வீணா போகாமையும் பாதிப்படையாமையும் இருக்கணும்னு ஆதி காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ற மாதிரி. ஓ, அது கிழிச்சோம்னா இந்த இதெல்லாம் பேப்பர்ல எழுதி போயிடும் வைக்கும் போது எலிகளால பேப்பரோட எட்ஜுகள் குதறப்படுறத கண்டுபிடிக்கிறாங்க. பிற்காலத்துல எலிய வந்து கடிச்சாலும் எழுதப்பட்டிருக்க கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காம இருக்கணும்னு மார்ஜின்ங்கிற விஷயத்தை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல கண்ணா பின்னா எழுதுறதை விட இந்த மாதிரி எழுதும் போது ஒரு நீட்டான லே அவுட் கொடுக்குதுன்னு இப்ப வரைக்குமே அந்த மார்ஜின்ங்கிற மேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா பைலட்னு யோசிச்சு பார்த்தாலே பல மாதிரி தாடி இல்லாம முழுக்குன்னு ஒரு மூஞ்சியோட ஒரு முகம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன்னா பெரும்பாலான விமான ஓட்டிகள் வலிச்சு ஷேவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி காரணமும் இருக்கு. அதாகப்பட்டது பிளைட் ஓட்டிகள்லாம் 14,000 அடி உயரத்துக்கு மேல பறக்கும் போது அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அப்ப டக்குன்னு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கும் போது அது முகத்தை முழுசா கவர் பண்ணிக்க விடாமையும் பெரிய சைஸ்ல தாடி வச்சிருந்தா அதுல ஏர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலயும் பல விமான நிறுவனங்களே பைலட்டுகளை தாடியை ஷேவ் பண்ண வச்சிருவாங்க. அதே நேரம் ஒரு சில ஏர்லைன் கம்பெனிகள் எல்லாம் இதை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலா இல்லாம கம்பெனி அலோவ் பண்ற அளவுக்கு தாடியை வச்சுக்கிறதுக்கு விடுறாங்க. ஆனா ராக்கி பாய் மாதிரியும் திருவள்ளூர் மாதிரியும் தாடி வச்சுட்டு போக முடியாது. வேற மூச்சு திணறனா முகமூடி போட முடியாது. சங்கட்டமா இருக்காது. பொதுவா காருக்கு பின்னாடி என்ன இருக்கும்? கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்கும்? முன்னாடி ஹெட்லைட், எலுமிச்சம்பழம் இல்ல இந்த மாதிரி கோடு இருக்கும். ஆக்சுவலா பல கார்களோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா கண்ணாடியில இந்த மாதிரி டிசைனர் லைன்ஸ் இருக்கும். அது டிசைனுக்கு தான் நினைச்சீங்கன்னா அதுக்காக இல்ல. ஆக்சுவலா காரோட ரியர் எண்ட்ல இந்த மாதிரி இருக்க லைன்ஸ் கிடையாது, மெட்டல் ஒயர். அதோட இது இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் பனிப்படிக்கிற காலத்திலயோ இல்ல ஈரப்பதமா இருக்கும் போதோ கார்ல இருக்க இந்த ஹீட்டர் பட்டனை தட்டி விட்டா காரோட இந்த பேக் சைடுல ஹீட்டை கொடுத்து கண்ணாடியை கிளியர் பண்றதுக்கு தான். அது பெரும்பாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார்கள்ல இருக்கும். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாட்டர் பாட்டிலோட மூடி கலர்லயே ஏகப்பட்ட மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமா பாட்டில் மூடி கலர் வெள்ளையா இருந்தா அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அர்த்தம். அதே மூடியோட கலர் ப்ளூவா இருந்தா அது நிலத்தடி ஊற்று நீர் இல்லனா ஸ்ப்ரிங் வாட்டர். அதே கருப்பு மூடி போட்டிருக்க வாட்டர் பாட்டில்ல வழக்கமான குழாய் தண்ணியை விட pH லெவல் அதிகமா இருக்க ஆல்கலைன் வாட்டர், அசிடிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே பச்சை கலர் மூடி போட்டிருக்க வாட்டர் பாட்டில்ல நிலத்தடி ஊற்று நீர்லயே ஃபிளேவர் கலந்தது அர்த்தமா. ஆனா உள்ள என்ன வாட்டர் இருக்குங்கறத மூடியோட கலர்லயே காட்டணுங்கிற இந்த ரூல் மேலை வெஸ்டர்ன் நாடுகள்ல மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியால கேப்போட கலருக்கும் தண்ணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. பெரும்பாலும் விக்கிறது எல்லாமே மினரல் வாட்டர் தான். எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஐகானாவும் அந்த காருக்கே உரித்தான ஒரிஜினல் மேட்டராவும் இருக்கிறதா முன்னாடி இருக்க அந்த சின்ன ஸ்டாச்சு. அதோட ஒரிஜினல் பேரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசினும் உலகத்தோட அதீத சொகுசு சிம்பிளாவும் அது பார்க்கப்படுது. ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு காதல் கதையும் இருக்கு. அதாவது ஆரம்ப காலங்கள்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இல்ல. இப்ப காரோட முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க இந்த சிம்பிளோட மாடல் எலனர் வெலாஸ்கோ த்ரான்டன்ங்கிற இந்த லேடி தான். இவங்க மாடலோ ஆக்டர்ஸோ கூட கிடையாது. அப்ப பெரிய கார் கலெக்டரா இருந்த லார்ட் மாண்டாகோங்கிற இவருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தவங்க தான் அவங்க. சரி, கார்ல வந்த கதையை சொல்லு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரு கள்ளக்காதல் தான் அது கார்ல வந்ததுக்கு காரணம். அதாகப்பட்டது 1909ல லார்ட் மாண்டாகோ அவருக்கு பர்சனலா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கும்போது ஒரு சின்ன ஸ்டாச்சு வேணும், அதுவும் எலனார் த்ரான்டனை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சார்லஸ் சைக்ஸ்ங்கிற அப்ப இருந்த ஒரு சிற்பி கிட்ட கேட்டிருக்காரு. அப்படி அவரு கேட்டுக்க முதல்ல ரோல்ஸ் ராய்ஸுக்கு உருவாக்கின ஐக்கானும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு லேடியோட பெரிய ட்ரெஸ் பறக்கிற மாதிரியும் ஒரு விரல உஷன சொல்ற மாதிரி லிப்ஸ் மேல வச்சிருக்க அது இவங்களோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்திருக்காரு. இவர் காருக்கு முன்னாடி மாஸ்க் கட்டு வச்ச இந்த மேட்டர் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு பிடிச்சு போக 1911ல இந்த ஸ்டாச்சு இன்ஸ்பயர் பண்ணி இப்ப இருக்க ரோல்ஸ் ராய்ஸோட சிலையை உருவாக்கி இருக்காங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் ஒரு வீட்டுக்கு தெரியாத லவ் ஸ்டோரியால தான்ங்கறத தெரிந்து கொள்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து இது சில மேட்டர்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். பார்த்தது ஈர்த்தது எதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா ஓ பாட்டா? இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஒரு மாலையிலே நேரம் கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு அந்த பாட்டா? காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மைண்ட் ஃபேக்ட்ஸ். அப்புறம் என்ன வரும்? ஆமா ஆமா அந்த இதுவா ஏனா அயனா கஜினியா? ஓ கஜினியா? சூர்யா நடிச்சது தானே. அடப்பா, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த இது லாரி பின்னாடி அந்த ஓகே சிம்பிள் போட்டது. ஆனா இப்போ லாரியில நிறைய போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த லாரி ஓட்டுறவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு இது இருக்குன்னு. ஓகேனா அதுக்குன்னு. ஆமா இதுக்குதான் இதுன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அதையே இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் மாத்தியாச்சு. அது அப்படியே ஃபாலோ அதாப்பா அது முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மலாம் முன்னோர்கள்லாம் அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அதையே ஃபாலோ பண்றாங்க. எதுக்குன்னே தெரியாம அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும். பாய்.